2015 இவர் வந்து இந்த மாதிரியான வந்து போதைப் பொருள் எடுத்துக்கிறது, பெண்களை அபியூஸ் பண்ண இது மாதிரியான வந்து குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்குது. அப்போ பிடிக்க போகிற நேரத்தில் கூட இவர் தப்பிச்சு ஓடுறவர் தான். அவர் பிடிக்க போகும்போதெல்லாம் அவர் தப்பிச்சு ஓடுவார். ஆமாம், அப்பவும் தப்பிச்சு ஓடுறார். 2015 தப்பிச்சு ஓடினவர் தான் அவர்னேன். பல நடிகைகள் வந்து இவர் வந்து சினிமா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது மாதிரி பண்ணுறாரு சொல்லிட்டு. ஏற்கனவே தெரியும் சார், கேரளா சினிமாவில் திலீப் வந்து தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே வந்து அவரால் தான் இந்த ஹேமா கமிட்டினே உருவாச்சு. இந்த பாவனான்ற நடிகை கிட்ட அவர் வந்து தவறாக நடந்துக்கிட்டாருன்னு ஒரு அது தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு வந்து இந்த ஹேமா கமிட்டி வந்தது. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி பெரிய கேரளா சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவிலேயே வந்து கேட்டிங்கன்னா வந்து புயல் வீசின ஒரு காலகட்டம். சினிமானாலே வந்து பார்த்திங்கன்னா நடிகைகள் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து பெரிய அளவில் ஒரு புயலாக வீசிச்சு. பல பேர் கைது செய்யப்பட்டாங்க தெரியும். பல நடிகர்கள் அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க. இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். உச்சகட்டமாக வந்து அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 35 வழக்குகள் பதியப்பட்டு ஒரு 25 பேர் சாட்சி சொல்ல வராத ஒரு சூழலில் ஒரு 10 வழக்கு வந்து இன்றைக்கும் நிலுவையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இவ்வளோலாம் நடக்கும்போது இவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், அவேராக இருக்கணும், இன்னும் சொல்லப்போனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சிக்கிறோம்னு சொல்லிட்டு ஜாக்கிரதைன்னா தவறு செஞ்சுட்டு ஜாக்கிரதை இல்லை, தவறு செய்யாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா?